ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷலான மதுரை கார சட்னி பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் மதுரையில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கடை இருக்குங்க. பக்கத்தில் ஒரு பாட்டி இட்லி கடை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலமோதும். என்னன்னு பார்த்தா இந்த சட்னிக்கு வந்து அங்கே அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நான் வந்துட்டு ஒரு நாள் கேட்டுட்டு அந்த பாட்டிகிட்ட கேட்டுட்டு இந்த சட்னி வந்துட்டு செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, ஒரு 8 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதே மாதிரி 8 பூண்டு பற்கள், 4 மிளகாய் வத்தல். இப்போ வந்துட்டு இது மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே நாக்கிலே நிற்குங்க. எத்தனை நாளாலும் பரவாயில்ல, இந்த சட்னி நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த தாளிக்கிற கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கொதிச்சிடணுங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு பச்சை வாசனை அடிக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கொதிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சட்னியில் கலந்துடணுங்க. கலந்துட்டு அது நல்ல ஒரு சத்தம், ஒரு சடசடன்னு ஒரு சத்தம் கேட்கணும். அந்தளவுக்கு நல்ல எண்ணெய் வந்துட்டு நல்லா கொதிச்சிடணும். அந்த கரெக்டான பக்குவத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. நல்லா வந்துட்டு மேலே நிற்கிது பாருங்கள். நல்லா நம்ம வந்துட்டு இதை ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கலந்து விட்டுக்கணுங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.